ஹே காய்ஸ் வெல்கம் டு தமிழ் யூடியூப் ஜெனரேஷன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம போட்ட வீடியோ வந்து ரிமூவ் ஆகிருக்கு. அது என்ன ரீசன் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறத பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ இது இல்லாமல் நீங்கள் நிறைய வீடியோ போட்டிருப்பீங்க. ஒன்று காப்பிரைட் ஸ்ட்ரைக் அடிக்கும், இல்லை வந்து வீடியோ ரிமூவ்னு வந்திருக்கும். நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ண கொஞ்சம் நேரத்துக்கு வியூஸ் போயிருக்கும். ஒரு 10-15 வியூஸோ போயிருக்கும். சில பேருக்கு நல்லா ரீச் ஆன சேனல்ஸ்லாம் 1K வியூஸ் கூட போயிருக்கும். போன உடனே கொஞ்சம் ஃபியூ ஹவர்ஸில் யூடியூப் அல்காரிதம் ஏதோ டிடெக்ட் பண்ணி இந்த யூடியூப் வந்து ரிமூவ்டு அப்படின்னு வந்துடும். இது வந்து எங்களோட கைட்லைன்ஸ்க்கு உட்பட்டு இல்லை அப்படின்ற மாதிரி வந்துடும். அதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், நான் இப்போ ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆன் பண்ணிட்டேன். வருமா வச்சுட்டேன், இன்னத்துக்கு வருமா வச்சுக்கிறேன். இப்போது என்னுடைய யூடியூப் சேனலுக்குள்ளே போயிடுறேன். யூடியூப் சேனலுக்குள்ளே போயாச்சு. இப்போ பாருங்கள், இப்போது என்னோடது வந்து 2 வீடியோ ரிமூவ் ஆகிருக்கு. நான் இன்றைக்கி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோ ரிமூவ் ஆகிருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு 5 நாளுக்கு முன்னாடி ரிமூவ் போட்ட வீடியோவும் ரிமூவ் ஆகிருக்கு. ஸோ இதை போய் பார்க்கலாம் வீடியோ என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகே, இதுதான் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. நம்மளால் அதை ப்ளே பண்ண முடியுது. சரி, ஓகே. இப்போ நம்மளோட மெயிலில் போய்ட்டு செக் பண்ணிக்கலாம். இது வந்து என்னுடைய ஜிபேயில் நான் போய்ட்டு அந்த ஜிபேயில் நான் யூபிஐ பின் செட் பண்ணாமலே எப்படி ரீசார்ஜ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு எனக்கு மெயிலில் வந்திருக்கு, இது வந்து என்னோடய கைட்லைன்ஸ் உட்பட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இதை இன்னொரு வகையிலையும் சரி பண்ணலாம். யூடியூப் ஸ்டுடியோ இருக்கும் இல்லைங்களா, யூடியூப் ஸ்டுடியோவில் போய்ட்டும் நம்ம அதை சரி பண்ணலாம். இப்போ பாருங்கள், இப்போ நான் இந்த வீடியோவும் எனக்கு ரிமூவ் ஆகிருக்கு. எப்படி நம்ம எடிட்ஸ் ஆப்பில் எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்றத பற்றியும் போட்டிருக்கேன். அடுத்து 5 நாளுக்கு முன்னாடி போட்ட இந்த வீடியோவும் வந்து எனக்கு ரிமூவ் ஆகிருக்கு. ஸோ ஓகே, இப்போ நான் 2 மெத்தடையும் சொல்லி கொடுத்துட்றேன். இந்த ரிமூவ் ஆகிருக்கு. இந்த ரிமூவ்டு நான் கிளிக் பண்ணுறேன். திஸ் வீடியோ வாஸ் ரிமூவ்ட் ஃப்ரம் யூடியூப். திஸ் இஸ் டியூ டு inappropriate content which is violation our terms and policies. as result only can you view this video அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நம்ம உள்ளே போவோம். இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, content that shares, threatens to share, encourages others to share non-public personally identifiable information isn't allowed on YouTube. This may include an individual's home address, email address, sign-in credentials, phone numbers, passport number, medical records, bank account information. Bear in the mid that we take a stricter approach on content that target minors. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்லாம் ஏதாவது நம்ம இதில் ஷேர் பண்ணியிருக்கோம், லைக் ஃபோன் நம்பரு, பாஸ்போர்ட் நம்பரு, மெடிக்கல் ரெக்கார்ட்ஸு, பேங்க் டீட்டெயில், அந்த மாதிரி ஏதாவது நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதை இது வந்து என்ன சொல்கிறது, நம்ம யூடியூப் வந்து நம்மளை அந்த வீடியோ வந்து ரிமூவ் பண்ணிவிடும். ஓகேவா? இப்போது இதுக்கு எனக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று, நான் அந்த பேங்க் டீட்டெயில் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, ஆமாம், நான் இந்த ஜிபேயில் வந்து கண்டிப்பாக பேங்க் டீட்டெயில் இருக்கும். ஸோ அதை என்ன பண்ணணுன்னா, அந்த டிரான்சாக்ஷன் நம்பர் இருக்கும் இல்லைங்களா, அந்த டிரான்சாக்ஷன் நம்பர்லாம் நான் வந்து ப்ளர் பண்ணணும். ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு பண்ணிக்கலாம். இப்போது இதை நம்ம ரிவ்யூ கொடுக்க தேவையில்ல. இப்போ நம்ம டேக் ஆக்ஷன் கொடுக்க தேவையில்ல. ஃபஸ்ட் நம்ம அதை எடிட் பண்ணிப்போம் போயிட்டு. ஓகே, இருங்க. இப்போ போயிட்டு என்னுடைய யூடியூப்குள்ளே போய்க்கிறேன். யூடியூப்பில் வந்துட்டேன். ஓகே, இப்போ நான் என்னோடய அக்கௌண்ட்டை வந்து நான் ஃபஸ்ட்டு சைன்இன் பண்ணிக்கிறேன் யூடியூப் ஸ்டுடியோவில். youtube.studio.com சேனல் இது கொடுத்தாலே வந்துடும். studio.com கொடுக்கணும். studio.com இல்லை, யூடியூப் ஸ்டுடியோ. மாற்றி கீவேர்ட் போட்டு பார்ப்போம். ஆல்ரெடி நான் அந்த லாகின் பண்ணி வச்சுருந்தது தான் என்னோடது. சரிங்க, நான் ஃபஸ்ட்டு லாகின் பண்ணிட்டு வரேன். ஓகே, இப்போ நான் என்னோடய சேனலை வந்து யூடியூப் ஸ்டுடியோ.com நான் இப்போ லாகின் பண்ணிட்டேன். இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போய்கிட்டேன். ஓகே, சேனல் கண்டென்ட்டில் வந்து 2 வீடியோ ரிமூவ் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு
இந்த வீடியோ நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே எடிட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். இந்த எடிட் பண்ணுற ஆப்ஷனை கொடுத்துட்டு நம்ம எடிட் பண்ணிக்கலாம் நம்ம வீடியோவை. ஓகே, இங்கே வந்து ரிவ்யூ தான் கேட்குது. ரிவ்யூ பண்ணி டேக் ஆக்ஷன் எட் பண்ணுற மாதிரி தான் கேட்குது. எடிட் பண்ணுற ஆப்ஷன் இல்லை. ஸோ இதை நம்ம லீவ் கொடுத்துட்டு இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல இன்கேஸ் எதாவது ஸ்ட்ரைக் அடிச்சது அப்படின்னா இதை நம்ம கிளிக் பண்ணி எடிட் பண்ணலாம். இந்த பாருங்க, இப்போ வந்து யூ டோன்ட் ஹேவ் பெர்மிஷன் டு அக்சஸ் திஸ் செக்ஷன் அப்படின்னு வந்துருச்சு. அப்போது நம்ம ஃபஸ்ட்டு அவங்கள ரிவ்யூ பண்ண சொல்லிவிடுவோம் நம்ம பாலிசியை. அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு நமக்கு சொல்லட்டும். ஓகே, வீடியோ ரிமூவ் அப்படின்னு மட்டும்தான் இருக்குது. நோ இம்பேக்ட் டு சேனல்னு இருக்குது. ஓகே, இங்கே எந்த ஆப்ஷனும் இல்லை. ஸோ நம்ம யூடியூப் ஸ்டுடியோ மூலியமாகவே ஃபஸ்ட்டு அவங்க ஆக்ஷன் எடுக்க சொல்லிவிடுவோம். எதனால் எங்கள் சேனலில் எதனால் இந்த வீடியோ நீங்கள் ரிமூவ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு. ஸோ இங்கே ரிமூவ் நேராக கொடுத்துட்டு ரிவ்யூ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு டேக் ஆக்ஷன் கொடுத்துட்றேன். டு keep our community safe, bone pack appeal காட்டி கொடுத்தாச்சு. காட்டி கொடுத்துட்டு திரும்பவுமே ஓகே சரிங்க. ரிவ்யூ, டேக் ஆக்ஷன், சப்மிட் அப்பீல். சப்மிட் அப்பீல் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளால் இது எதுவும் பண்ண முடியாது. அவங்க அதை செக் பண்ணி பார்த்துட்டு அந்த வீடியோவில் என்ன பிரச்சனைகள் இருக்குதுன்னு திரும்பி ஒரு வாட்டி ரிவ்யூ பண்ணி பார்ப்பாங்க. இதாங்க இப்போது இது நமக்கு ஒரு வழி. அடுத்தது இங்கேவே ரிவ்யூ அண்ட் சப்மிட் இருக்கு இல்லைங்களா, இது மூலிமாவும் போகலாம். அந்த நீங்கள் மெயிலை கிளிக் பண்ணாலுமே நம்ம ஆல்ரெடி அங்கே சப்மிட் கொடுத்ததுனால 72 hours ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க இன்னொரு வாட்டி செக் பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து வச்சுருக்கலாமா இல்லை ரிமூவ் பண்ணலாமான்னு சொல்லி யூடியூப் வந்து முடிவெடுக்கும். ஓகே கைஸ், நான் என்னுடைய 2 வீடியோ ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அந்த 2 வீடியோவுக்கு நான் அப்பீல் பண்ண சொல்லி திரும்பி அப்பீல் கேட்டிருக்கேன். அவங்க பண்ணிவிட்டு என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பார்ப்போம் கைஸ். இதுதான் இன்றைக்கி வீடியோ. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூடியூப் பற்றி எப்படி இன்கம் ஏர்ன் பண்ணணும், யூடியூப் ரிலேட்டட் கோர்ஸ் வீடியோலாம் நான் போட்டுட்ருக்கேன். அது இல்லாமல் டெக் ரிலேட்டட் வீடியோவும் போட்டிருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் யூடியூப் ஜென்ரேஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் வருது. ஓகே காய்ஸ், பாய் காய்ஸ்.